தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளா நம்ம கொண்டாடிட்டு இருந்ததில ஒரு வீர வணக்கம் செலுத்திட்டு இருந்த ஒரு நாள். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், நம்மளோட இரத்த சொந்தங்கள் கிட்டத்தட்ட 2,00,000 மக்கள ஒரே இடத்துக்கு முள்ளிவாய்க்கால்னு ஒரு இடத்துல நோ வார் ஸோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு, ஒரு ஒட்டுமொத்த ஒரு அரசும், இன்னொரு அரசு கூட சேர்ந்து, இன்னொரு துரோகி கூட சேர்ந்து, அந்த மக்களே நம்ம தமிழ் சொந்தங்களையே கொன்னு குவிச்ச நாள் தான் நேத்திக்குள்ள நாள். அந்த நாள்ல சென்னையில நேத்திக்கு அது குறிப்பா அது வந்து கொண்டாடக்கூடிய லைக் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. உண்மையிலேயே அதில பாராட்டி ஆகணும். நாம் தமிழர் கட்சி அவங்க தான் லைக் வந்து நம்மளுடைய தமிழ் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து விவசாயம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி தமிழர்களுக்காக போராடின போராளிகளா இருந்தாலும் சரி, இவங்கள போற்றி அவங்களுக்காக லைக் போற்றக்கூடிய ஒரு ஒரு போற்றி பேசக்கூடிய ஒரு கட்சினா உண்மையிலே நாம் தமிழர் கட்சி தான். அதை பாராட்டி தான் ஆகணும். பாராட்டக்கூடிய விஷயத்த நம்ம பாராட்டி தான் ஆகணும். குறை சொல்ல வேண்டிய இடத்தையும், சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துலயும் நம்ம சுட்டிக்காட்டி தான் ஆகணும். லைக் வந்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அவங்களோட விருப்பம் தான். பட் நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். லைக் அதனால சொல்றோம். ஆக்சுவலா என்னன்னா, நேத்து தினம் மறைமலை நகர்ல சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மறைமலை நகரம் நகர் என்னும் இடத்துல, ஒரு மைதானத்துல சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்த போட்டிருந்தார். இந்த மே 17க்கு ஒரு எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்துல லைக் பல்லாயிரக்கணக்கான லைக் கட்சி தொண்டர்கள் திரண்டு வந்திருந்தாங்க. அந்த மேடையில லைக் தமிழ் சார்ந்து தமிழர்களுக்காக போராடினா தாண்டி நம்ம பேசியிருந்தோம்ல கலியபெருமாள் அவர்கள் இது மாதிரி தமிழர்களுக்காக போராடினா பலரை முன்னிறுத்தி பல லைக் வந்து தற்சார்பு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, உனக்கு வந்து லைக் வந்து நம்ம தமிழர்களுக்காக போராடினா பல போராளிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே முன்னிறுத்தி நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தேன். ஆஸ் யூஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பீச் தான். தமிழ் சார்ந்து தமிழ் லைக் மரபு சார்ந்த விஷயங்களை பற்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயமா முன்னிறுத்தி பேசியிருந்தார். பேச வேண்டிய இடத்துல என்னடா அணில காணுமேன்னு பார்த்தேன், தொடங்கிட்டார். ஆக்சுவலாக உண்மையிலேயே நான் இது வந்து ஸ்பீச்சை நல்லா ரசித்து பார்த்தேன். உண்மையிலேயே சீமான் அவர்கள் இவ்வளோ எப்பவும் போல் நல்லா பேசுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்தேன். டக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, உனக்கு தான் 10,00,000 கோடி இருக்குன்னு தெரியும்ல, நீ என்ன இதுக்கு வந்து நீ பேசின, என்ன இதுக்கு வந்து நான் வந்த உடனே எல்லாருக்கும் 2,500 கொடுப்பேன்னு சொன்னா, தாண்டி வந்து கேஸ் மானியம் கொடுப்பேன்னு சொன்னல, 10,00,000 கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு அடிச்சு விட்ட மக்களை ஏமாத்துறதுக்காக. புதுசாக உடனே வர்றது எதுவுமே நிலைக்காது. ஸோ வந்து ஒரு 7 அடி நீ தாவணும்னா 70 அடி பின்னாடி போக வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ லேட்டாக வந்தனா லேட்டஸ்ட்டாக அவர் வேண்டாம்னு சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் மிகப்பெரிய லெவலில் லைக் ஸ்பீச் எல்லாம் பயங்கர ஃபயராக இருந்துச்சு. எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயந்தான், உண்மையிலேயே சரி இந்த ஆட்சி இருக்குது, திமுக ஆட்சி இருக்குது. 2026வது தேர்தலில் திமுக ஆட்சி கட்டிலேருந்து அகற்றுனதுக்கப்புறமா அகற்றுறது வரைக்கும் எவ்வளோ கோடி லட்ச கோடி கடன் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு. 10,500,000 கோடி கடன் இருந்துச்சு கரெக்டாக. எத்தனை கோடி மக்கள் தொகை நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க? 8,500 கோடி மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. 10,500,000 கோடினா கிட்டத்தட்ட 2,00,000 ரூபாய் ஒவ்வொருத்தவங்களோட தலையிலையும் கடனாக இருக்குது. 2,00,000க்கு மேலே தான். ஸோ அப்போ 10,500,000 கோடி கடன் இருக்குன்னா, ஸோ இந்த தேர்தலில் ஒரு வேளை சீமான் அவர்கள் ஜெயித்துட்டாருன்னு வைங்களேன், அதே மாதிரி பண்ணியிருந்தார். நான் ஒரு 10 பேரோட ஜெயித்திருந்தேன்னா சட்டசபைக்குள்ள வந்து நடக்கிறதே வேறு, நீ ஒரு ரூபாய் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இவ்வளோ விஷயங்கள் லைக் மிகப்பெரிய லெவலில் குற்றச்சாட்டுகளையும் லைக் வந்து அவங்க மேலேயும் குறையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா லைக் வந்து நான் என்னோட லைக் எனக்கு தோணுன ஒரு விஷயமா நான் முன்வைக்கிறது என்னன்னா, உண்மையிலேயே 2026ல் சீமான் அவர்கள் ஜெயித்திருந்தார்னு வைங்களேன், அப்பவும் 10,00,000 கோடி கடன் இருந்திருக்கும்ல. அப்பவும் 10,00,000 கோடி கடன் இருக்கும்போது எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தையோ, இல்லை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய என்ன படையையோ, கடல் படையையோ, இல்லை வந்து நெய்தர் படையையோ, எல்லா படையையும் லைக் வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கும் கட்டமைக்கிறதுக்கும் அதுக்கும் பணம் வேணும். எல்லாத்துக்கும் பணம் வேணும். இது எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லைக் வந்து போன ஆட்சியில் 10,00,000 கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு சில கடினங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போக போக நம்ம வந்து இதை சீர் செஞ்சு இதை வந்து மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய போகிறோம். அதுக்கான வாக்குறுதியை கொடுத்துருக்கோம். அதை நிறைவேற்றோன்னு சொல்லுவீங்க கரெக்டாக. படிப்படியாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க கரெக்டாக. ஸோ இதுதானே அவங்களும் செய்கிறாங்க. எடுத்த உடனே எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அந்த 10,00,000 கோடி கடன் இருக்கிறது அந்த லைக் ஆட்சியில் அவங்க இருக்கும்போதே எல்லாருக்கும் தெரியும். அது உங்களுக்குன்னு தெரியும். ஆனால் குறை சொல்லணுங்கிறதுக்காக எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது இதில் ஒரு குறையை சொல்லணும். நீ எல்லாரும் ஜெயித்துட்ட, அது ஒரு வயிற்றெரிச்சல் தானே. ஆனால் உங்கள் மேலே உண்மையிலே மரியாதை வச்சுருந்தானே. எல்லாரும் என்ன வயசுண்ணே? 27, 28, 30, 32, 35, 36, 40 வயசில் உள்ளவங்க. எல்லாருமே என்னென்னா பழம் தின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் கிடையாது. சின்ன சின்ன பசங்க. கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க லைக் 29 வயசுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏ ரமேஷ்னு சொல்லிட்டு, டிரைவரோட மகன் லைக் வந்து சபரிநாதன் சொல்லிட்டு,
எல்லாரும் புதுசாக வந்திருக்காங்க, அங்கேயும் போயிட்டு நம்ம ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு நீ என்னடா நீ பெரிய உள்ளே போய் போகிறதுக்கு எல்லாமே இல்லைன்னா அணில் குஞ்சுகள் உள்ளே போயிருக்கு. நான் வந்து ஒரு சிங்கம் 10 பேரோட வந்திருந்தேன்னு வைங்களேன், உங்கள் எல்லாரும் அடித்து ஓட விட்டுருவோம். என்னடா நீ 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு நீ வந்து என் மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிட்டு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விடும்போது உண்மையிலேயே ஏதோ பேசணும், ஏதோ நம்ம குறை சொல்லணும், ஏதோ திட்டணுங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே லைக் ஒரு மீம் பார்த்தேன். 30 லட்சம் ரூபாய் இந்த லைக் வந்து ஈழத்தமிழர்களுக்கான இந்த மே 17ஆம் தேதி லைக் அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு என்னடா அணிலை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று நான் பார்த்துருந்தேன். இவ்வளோ ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணதே, இவ்வளோ ரூபா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணது எதுக்காக? கூட்டத்தை போட்டு அது வந்து ஒரு மாவீரர்களுக்கான நாளாகவோ இல்லை வந்து அதுக்கு மக்களுக்காக போராடி தன்னோட உயிரை மாய்த்து கொண்ட நபர்களை மரியாதை செலுத்தக்கூடிய நாளாகவோ போற்றுறதுக்காக தானே இவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி நீங்கள் பண்ணீங்க. அது எதுக்காக? அவங்களுடைய வீரத்தையும் அவங்களுடைய லைக் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அர்ப்பணித்ததுக்காக, தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்ததுக்காக நீங்கள் கொண்டாடுறீங்க. அந்த நாளில் போய் இது தேவையான அப்படின்னு சொல்லிட்டு பலர் விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதே தான் நான் முன் வைக்கிறேன். குறை கண்டுபிடிக்கணும்னு 1000 குறை கண்டுபிடிக்கலாம். இந்த ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நான் வந்தேன்னா மட்டை எடுத்து எல்லாத்தையும் வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அதை உண்மையிலே செய்யும்போது தான், இறங்கி செய்யும்போது தானே உண்மையிலே கடினமே இருக்குது. சொல்லும்போது வாய் செவிடால் அடித்து விடலாம். ஆனால் இறங்கி செய்யும்போது, ஒரு எம்எல்ஏ ஆகும்போது, ஒரு மந்திரி ஆகும்போது, ஒரு முதலமைச்சர் ஆகும்போது தான் அது அந்த சீட்டில் அது சொல்லுவாங்கல்ல, இந்த விக்ரம் படத்தில் சொன்ன மாதிரி முட்டை போடுறதுக்கு தான் அதோட வலி என்னங்கிறது தெரியும். ஏதோ வந்தாச்சு, வந்ததுக்கப்புறமா அதை சீர் செஞ்சு இவ்வளோ தூரம் அதை கட்டமைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ சேவை செய்யணும். 2500 கொடுக்குறேன்னு சொன்னாச்சு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாச்சு. சிலிண்டர் தட்டுப்பாட்டு இருக்குது, இங்கே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்குது, டீசல் விலை ஏறிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் யார்? வெளிநாட்டில் எவனோ ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய போரில் இங்கே தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் தட்டுமானம் வருது, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இங்கே தற்சார்பு பொருளாதாரம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் சொல்ல மாதிரி இங்கே வந்து இயற்கை எரிவாயு இயற்கை கேஸ் வந்து உருவாக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கான டைம் கொடுக்கணும் இல்லைண்ணே. உங்களுடைய தமிழ் இனத்துலேருந்து தானே தமிழ் மகனாக தானே விஜயண்ணா வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தது மூலமாக உங்களோட பிள்ளைகள் தானே எலெக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. அந்த பிள்ளைங்கள் உள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைண்ணே. சரி, பிள்ளைங்க உள்ளே போகட்டும், பிள்ளைங்க அதை பண்ணட்டும், 6 மாதம் 1 வருஷம் பிள்ளைங்களுக்கு டைம் கொடுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதோட குறை நிறைகளை சுட்டி காட்டுவோன்னு சொல்லிட்டு இப்படி வெறுப்பை கக்கலாமாண்ணே? நாள்லேயே இப்படி வெறுப்பை கக்கலாமாண்ணே? அதுவும் ஈழத்தமிழர்களுக்காக, நம்ம தமிழ் மக்களுக்காக உயிரை மாய்த்து கொண்ட வீரர்களை போற்றக்கூடிய அந்த நாளில் போய் இப்படி குறை சொல்லலாமாண்ணே? எனக்கு சத்தியமாக இதில் உடன்பாடு கிடையாது. இந்த இப்பேற்பட்ட ஒரு நாள் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சை நான் விட்டு கவனித்தேன். ஆனால் இது மட்டும் தவிர்த்திருக்கலாம். சொல்லாமல் இருந்திருந்தால் சீமான் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் கூடியிருக்கும். உண்மையில் சொல்கிறேன், திருச்சியில் பை எலெக்ஷன் திருப்பி வருதில்ல, பலர் டிவிக்கில் இருந்து கூட சிலர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, லைக் வந்து சீமான் அவர்கள் அந்த இடத்துல நிற்க வச்சு ஜெயிக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. உண்மையிலேயே உங்கள் மேலே என்ன விமர்சனம் இருந்தாலும் சரி, சீமான் அவர்கள் உண்மையிலே ஜெயிக்கணும், ஜெயித்து சட்டசபைக்குள்ளே அவர் மட்டுமாவது வரணுங்கிறது இங்கே பலரோட விருப்பம். ஸோ அதை உங்களோட பேச்சுகள் மூலமாக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நபர்கள் மூலமாக 8% இப்போ 3.5% வந்துருச்சு. இனிமேலும் அதை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய நபர்களை நீங்கள் கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடாது. அது உங்களுக்கே தோணணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் என்கிற ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோ ஒரு கெட்டது நடந்தால், தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ அது இப்பேற்பட்ட நபர்கள் வேணும், தமிழ்நாட்டு அரசியலில் வேணும். உங்களால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசவும் செஞ்சுருக்கேன். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு காரணம் அது உங்களால் தான். என்ன தவறு நடந்திருந்தாலும் சரி, பட் இருந்தாலும் நீங்கள் செஞ்ச விஷயம் தவறுங்கிற விஷயத்தை நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும். அதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்தான். புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அது உங்களுக்கு இல்லை, தம்பிகளுக்கும், அதுக்கு முட்டு கொடுக்குற தம்பிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம்.